எனது அருமை நண்பர்களே, மிஸ்டர் இளங்கோ உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, எங்கள் மூக்கையூரில் உள்ள ஆறு மலட்டாறு, அந்த மலட்டாரைத்தான் பார்க்குறோம். மலட்டாறு அப்படின்னு சொன்னால் முதுமையை குறிக்கும் அல்லது வயதானதை குறிக்கும் அல்லது பெருசு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஆறு வந்துக்கிட்டு இந்த ஆறுக்கு ஆயுள் சொல்ல முடியாது. உண்மையிலேயே இந்த ஆறை மலட்டாறுன்னு தான் சொல்கிறாங்க. மலட்டாறுன்னா பெரியாறு அல்லது முதுமையான ஆறு அல்லது வயசான ஆறு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆறில் உள்ள ஒரு சக்ஸஸ் என்னென்னா, இந்த ஆறை காலப்போக்கில் எங்கள் ஊரில் அப்படியே தோண்டி இதை மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஒப்புதலோட பெரிய ஆர்ப்பாரை அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதை பாருங்கள், ரொம்ப சிறப்பான ஒரு ஆர்ப்பாராக இருக்குது. இந்த ஆர்ப்பாரில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த பாருங்க, அங்கிட்ட லாஞ்சி கிடக்குது, இந்த பாருங்க இங்கிட்ட வல்லம் கிடக்குது, எல்லாம் கிடக்குதா. ஆனால் இது சிறப்பாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சில தேவைகள் இருக்குது. இந்த ஆர்ப்பாரில் கிட்டத்தட்ட 100 நாட்டுப்படகு இருக்குது, 60 அல்லது 70 விசைப்படகுகள் இருக்குது. இதுக்கு போட்டியாடு, அதாவது போட்டையோ வெள்ளத்தையோ ஏற்றி வேலாகிறதுக்கு உண்டான ஏற்றும் தளம், அதாவது போட்டியாடு சொல்லக்கூடிய ஏற்றி மராமத்து பார்க்குறதுக்கு அந்த போட்டியாடு இல்லை. அந்த போட்டியாடையும் கவர்மெண்டில் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே சிறப்பான ஒரு ஆர்ப்பார் தான் இது. இது உண்மையிலேயே காலப்போக்கில் இந்த ஆர்ப்பாருடைய பெயர்கள், இந்த ஆர்ப்பாருடைய யூஸ்ஃபுல் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சிறப்பான ஆர்ப்பாருங்க. இயற்கையான ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த ஆர்ப்பார். பார்த்தீங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக இருக்குவாருங்க. இதில் வந்துக்கிட்டு எங்களுக்கு அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, போட்டியாடு, அதாவது வள்ளங்களையோ லாஞ்சிலையோ ஏற்றி வேலாக்குற அளவுக்கு ஒரு போட்டியாடு அமைச்சு கொடுத்தா இந்த ஆர்ப்பார் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே உள்ள இந்த ஏரியா உள்ள மக்கள்லாம் சுவிச்சமாக வாழ்வாங்க. இதுக்கு அரசு உடனேயே இந்த வேலையை பார்த்து கொடுத்தா இந்த ஏரியாவில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏரியா மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. இந்த ஆர்ப்பாரும் காலப்போக்கில் பெரிய ஒரு ஆர்ப்பாராக வரும். இதை வச்சு அந்நிய ஸ்லாவணி நிறையா கிடைக்கும். இது கவர்மெண்ட்டுக்கும் நிறையா வருமானம் வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதனால் வெகு சீக்கிரமாக இந்த இடத்துக்கு ஒரு போட்டியாடு, அதாவது லாஞ்சியிலையோ வள்ளங்களையோ தண்ணியில் இருந்து உயக்க ஏற்றி மராமத்து பார்க்குறதுக்கு ஒரு போட்டியாடு செய்து கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும் என்பது எங்கள் மூக்கையூர் கிராம மக்கள் சார்பாகவும் மற்றும் சுற்றுவட்டார வியாபாரிகள் மற்றும் மீனவ சமுதாயத்தின் சார்பாகவும் மத்திய மாநில அரசை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.